ஹாய் வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு புளிப்பான ஒரு குழம்பு பண்ண போகிறோம். அதுவும் சேப்பங்கிழங்குல காரக்குழம்பு பண்ண போகிறோம். ரொம்ப அருமையான ருசியில் இருக்கக்கூடிய ஒரு சேப்பங்கிழங்கு புளிக்குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கிழங்கு பேர் தான் சேப்பங்கிழங்கு. இதே போல் இன்னொரு கிழங்கு இருக்கும். இந்த கலரை விட நல்லா டார்க் கலரில் நல்லா கொஞ்சம் கலர் கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை பிடிக்கருன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் சேப்பங்கிழங்கு. இதில் தான் நம்ம புளிக்குழம்பு பண்ண போகிறோம். இதை முதல்ல வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். இது வந்து 1/4 கிலோ சேப்பங்கிழங்கு. நம்ம ஃபேமிலியில் ஒரு 4லேருந்து 5 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இது சரியாக இருக்கும். இப்போ இதை வேக வச்சிடலாம். நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பெல்லாம் போட தேவையில்லை, இப்படியே வேக வச்சுக்கிட்டால் போதும். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சாச்சு. இப்போ இது வந்து ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். 2லேருந்து நீங்கள் 3 விசில் கூட விடலாம். ஆனால் 2 விசில் வேக வச்சாதான் குலையாமல் இருக்கும் இல்லையா? அதனால நம்ம குழம்புல போட்டு வேக வைப்போம். அதனால ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் 3 விசில் விடுறதுனா கூட விட்டுக்கலாம். இப்போ இதை இறக்கி வச்சுட்டு மசாலா வறுத்தரலாம். இப்போ வந்து மசாலா வறுக்கிறதுக்கு முதல்ல நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். 1 2 3. இதில் 1 கப் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். இந்த ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா அது 4 ஸ்பூன் கணக்கு வந்துச்சு. இப்போ இதை லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மல்லி மிளகாயெல்லாம் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன். எண்ணெயெலாம் ஊற்ற தேவையில்லை. எண்ணெய் ஊற்றாமலே நம்ம வறுத்துக்கலாம். லைட்டாக இந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா மல்லி மிளகாய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தேங்காய் இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப கலர் மாறவெல்லாம் தேவையில்லை. இதில் ஒரு 6-7 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். அடுத்து மல்லி சேர்த்துடலாம். 1 2 3 4 5. இந்த ஸ்பூனில் 5 ஸ்பூன் மல்லி. இதையும் வறுத்துக்கலாம். வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை, இது மட்டுமே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணியாச்சு. இதை ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ இதை அரைச்சிடலாம். தண்ணி ஊற்றி நல்லா வலுவலுப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா அரைச்சி எடுத்தாச்சு. கிழங்கு வேக வச்சு ஃபஸ்ட்டையும் இறங்கிடுச்சு. எடுத்து பார்ப்போம். பாருங்கள், கத்தி வந்து நல்லா இறங்குது. வெந்திருக்கு பாருங்கள் நல்லா. இப்போ இதை தண்ணியை வடிச்சிட்டு தோல் உரித்து எடுத்துக்கலாம். கிழங்கு பார்த்திங்கன்னா தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மசாலாவும் ரெடியாக இருக்குது. அடுத்து புளியும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து ஊற்றிருக்கேன். நம்ம புளி வந்து இது கொஞ்சம் அதிகமாக தூக்கலாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ தாளிச்சு விட்றலாம். மசாலா வறுத்த அதே கடாயை தான் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. பொரிஞ்சதுமே கொஞ்சம் ஜீரகம். வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை, ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 20 போல். பூண்டுப்பல் பார்த்திங்கன்னா நான் ஒரு கையளவுக்கு எடுத்திருக்கேன். ஏன்னா இது குட்டி பூண்டுப்பல்லாக இருக்குது பார்த்திங்களா, அதனால் நிறைய சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய பல்லாக போடுற மாதிரி இருந்தால் ஒரு 10 பல் போட்டுக்கோங்க, போதும். இதை வதக்கி விட்றேன். நான் மொத்தமாகவே கட் பண்ணாமல் தான் சேர்த்துருக்கேன், முழுசாகவே. வதங்கட்டும். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி. தக்காளி போட்டதுக்கப்புறம் நம்ம வேக வச்சோம் இல்லையா கிழங்கு, அதையே இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு இதை சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு 3 நிமிஷம் வதக்குனதுமே தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த கிழங்கும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா மசாலா, அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதையும் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிக்கோங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. அதெல்லாம் இது போல் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிட்டிங்கன்னா நல்லா குழம்பு வெந்து வரப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்காக தான். அடுத்து இதில் புளி சேர்த்துக்கலாம்.
தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். ரொம்ப தண்ணியால் இல்லை, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் குழம்பு. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியாக இருக்கும். காரக்குழம்புலாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கெட்டியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு. முதல்ல கிழங்கு தக்காளியெல்லாம் வதக்கிறப்ப உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டு கலந்து விட்டாச்சு. கிழங்கு வந்து நம்ம முன்னாடியே வேக வச்சு தான் சேர்த்தோம் இல்லையா, அதனால எக்ஸ்ட்ரா வேக தேவையில்லை. அந்த மசால் வடை போய் அந்த கிழங்குல அந்த நம்ம மசால் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு 8 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். மூடி வச்சுருவோம். குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வற்றி வந்துருச்சு பாருங்கள், எவ்வளோ கெட்டியாகிடுச்சு பாருங்கள். அவ்வளவுதான், சூப்பராக வெந்துருச்சு. இதுக்கு மேலே நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இவ்வளோ தான். மசாலுமே அதிகம் சேர்க்க மாட்டோம். வெறும் மல்லியும் மிளகாய் மட்டும்தான் இதில் நம்ம போட்டிருக்க மசாலா. அடுப்பை ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சிட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரும் மேலே குழம்பு மேலே. அந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு 2 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் இது போல் சிம்மில் வச்சிங்கன்னா பார்த்திங்கன்னா தெரியும், மேலே நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரும். அந்த மாதிரி தெளிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அந்த கிழங்கு பார்த்திங்கன்னா நம்ம அந்த புளிப்பு அந்த மசாலாவோட சேர்த்து வேகிறப்போ அந்த கிழங்குமே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். மசால் வந்து நம்ம அதிகமே சேர்த்துக்கல, மிளகாயும் மல்லி தேங்காய் 3 மட்டும்தான் அரைச்சி சேர்த்துருக்கோம். நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.